வங்கக்கடலில் வரும் 14, 19 ஆகிய தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் புயலாக மாற வாய்ப்பு இல்லை என கூறியுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள போக்குவரத்து துறை சுமார் 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததாக குற்றச்சாட்டு. கேரளாவுக்கு இனி தமிழக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் சனிக்கிழமை பள்ளிகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்கான விடுமுறையை ஈடு செய்ய பள்ளிகள் இயங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் தெருநாய்களை கட்டுப்படுத்த 8 வாரங்களுக்குள் தடுப்பு வேலிகள் அமைக்க உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. சாலைகளில் சுற்றும் தெருநாய்களை காப்பகங்களில் அடைத்து தடுப்பூசி செலுத்தவும் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து திமுக தாக்கல் செய்த ரிட் மனு உச்சநீதிமன்றத்தில் வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் கிடப்பில் இருப்பதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. 81% மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் 13% மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். சென்னை போர்ட் கிளப்பில் உள்ள கமல்ஹாசன் இல்லத்திற்கு தனது மனைவி மற்றும் மருமகனுடன் சென்று முதல்வர் வாழ்த்து கூறினார். கூடுதல் தொகுதிகள் மற்றும் அமைச்சரவையில் இடம் தர மறுப்பதால் திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேற வாய்ப்புள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களை ஒழிக்க முதல்வரால் இனி முடியாது என்றும் அவர் கூறினார். இபிஎஸ் தான் தனக்கு அமைச்சரவையில் இடம் தந்ததாக சொல்வது வேதனையளிப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். ஆதரவாளர்கள் நீக்கம் தொடர்பாக ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இபிஎஸ் முதல்வரான கதை நாடறியும் என்றார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியுள்ளார். சென்னையில் நடந்த மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய அவர், சிலரின் சதி செயல்களால் 2011இல் அதிமுகவுடன் கூட்டணி அமையாமல் போனதாக கூறினார். கூட்டணி குறித்து வைகோ இப்போது ஏன் பேசுகிறார் என்று தெரியவில்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் மோடி விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவையில் பெண் கடத்தப்பட்டதாக சிசிடிவி வெளியான விவகாரத்தில் பெண் கடத்தப்படவில்லை, குடும்ப தகராறே காரணம் என்று காவல்துறை விளக்கமளித்துள்ளது. தகராறில் பெண் கூச்சலிடவே தவறாக எண்ணி கடத்தல் என தகவல் பரவியதாக கூறப்பட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை திட்டத்தின் விரிவாக்க பணிகள் நிறைவடைந்த நிலையில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. டிசம்பர் மாதத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 8 பேரிடம் சுமார் 8 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 2 நாளில் மட்டும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் என மொத்தம் 16 பேரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியுள்ளது. கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை நெருங்கி வருகிறது. ஏரியின் பாதுகாப்பு கருதி 300 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நீர் திறப்பு 500 கன அடியாக அதிகரித்துள்ளது.
இதனால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் குப்பை லாரி ஏறி இறங்கியதில் 8 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. ஓட்டுநரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனர். நாயகன் திரைப்படம் ரீ-ரிலீஸுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஏடிஎம் புரொடக்ஷன்ஸ், விஎஸ் பிலிம் இன்டர்நேஷனல் உள்ளிட்ட நிறுவனங்கள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்திற்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. நவம்பர் 11ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. உடல் எடை குறித்து நடிகை கௌரி கிஷனிடம் யூடியூபர் சர்ச்சைக்குரிய கேள்வி எழுப்பியதற்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடிகைகளை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்பது வருத்தமளிப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நடிகை லட்சுமி மேனன் மீதான ஆள்கடத்தல் வழக்கை தள்ளுபடி செய்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் இரு தரப்பினருடைய சமரசம் ஏற்பட்டதால் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒருவர் தன்னை போல் ஆள் மாறாட்டம் செய்து பலரை தொடர்பு கொண்டு பேசி வருவதாக நடிகை ருக்மணி வசந்த் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தனது பெயரை சொல்லி வரும் அழைப்புகளை முற்றிலும் தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ஓடிடியில் 18.5 கோடி பேர் பார்த்து ரசித்துள்ளனர். குறிப்பாக ஓடிடியில் பார்வையாளர்கள் எண்ணிக்கை ஆடவர் 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பைக்கு இணையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லி மற்றும் மும்பையிலிருந்து சென்னைக்கு வரும் விமானங்கள் 3 மணி நேரம் வரை தாமதம். டெல்லி, மும்பை விமான நிலையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக பயணிகள் கடும் அவதியடைந்தனர். காங்கிரஸ் கட்சியின் கழுத்தில் கத்தியை வைத்து முதல்வர் வேட்பாளர் பதவியை ஆர்ஜேடி பறிப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். காங்கிரசும் ஆர்ஜேடியும் அதிகாரத்திற்காக யாரையும் ஏமாற்றுவார்கள் என்றும் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசினார். பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி வாக்கு திருட்டில் ஈடுபட பாஜகவை பீகார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். பீகாரில் தொழில்துறைக்கு நிலம் இல்லை என்று அமித்ஷா கூறுவதாகவும், ஆனால் அதானிக்கு 1 ரூபாய்க்கு நிலம் வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெறுவதற்காக தொப்பி அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கு பதிலாக தனது தலையை வெட்டிக் கொள்ளப் போவதாக மத்திய இணையமைச்சர் பந்தி சஞ்சய் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவரும் இஸ்லாமியர்கள் அணியும் தொப்பியை அணிந்து வந்ததை விமர்சிக்கும் வகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி 2 நாள் பயணமாக சென்னையிலிருந்து டெல்லி சென்றுள்ளார். வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஏர் இந்தியா விமானத்தில் புறப்பட்டு சென்றுள்ள அவர் டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு வரும் 9ஆம் தேதி மாலை சென்னை திரும்புகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையை கண்டித்து வரும் 11ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். போரூரில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் அருள்நிதிக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. நடிகர் அருள்நிதியை நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நலம் விசாரித்தார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில்
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட வழக்கில் சம்பந்தப்பட்ட 50 பேரும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். இது குறித்த வழக்கு விசாரணையை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் வழக்கில் சம்பந்தப்பட்ட 50 பேரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது. சொத்து குவிப்பு வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் திமுக எம்பி ஆர் ராசா நேரில் ஆஜரான நிலையில் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக 5,53,00,000 சேர்த்ததாக கூறி ஆர் ராசா மீது 2015இல் சிபிஐ வழக்கு தொடர்ந்த நிலையில் அதற்கான விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. தற்போது இந்த வழக்கு நவம்பர் 17க்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு அழைத்து விஜய் துக்கம் விசாரித்தது பித்தலாட்டம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். கூட்ட நெரிசல் நடந்த அன்று திருச்சியில் கூட தங்காமல் விஜய் சென்னை ஓடி வந்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை அழைத்து சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக வழக்கு. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரி நாகையில் தாவேகா சார்பில் உண்ணாவிரத போராட்டம். தாவேகா துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கேரளாவில் அரசு பேருந்தில் பயணித்த பெண்ணிடம் அத்துமீறிய இளைஞரை அடித்து எச்சரித்த துணிச்சலான பெண்ணின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆந்திரா ஆம்னி பேருந்து தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்த சம்பவம். ஆம்னி பேருந்து நிறுவன உரிமையாளர் வேமுரி வினோத்குமாரை போலீசார் கைது செய்தனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை ஸ்ரீ சரணிக்கு ஆந்திர அரசு சார்பில் ரூபாய் 2.5 கோடி மற்றும் அரசு வேலை அறிவிக்கப்பட்டுள்ளது. 1000 சதுர அடி வீட்டுமனை வழங்கியும் ஆந்திர அரசு கௌரவித்துள்ளது. இந்த ஆண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த புயல்களுள் ஒன்றான கல்மேகி புயலால் பிலிப்பைன்ஸில் 188 பேர் உயிரிழந்தனர். 135க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையேயான 5வது T20 கிரிக்கெட் போட்டி சனிக்கிழமை நடைபெறுகிறது. ஏற்கனவே 2 போட்டிகளில் இந்தியா வென்றுள்ள நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா களமிறங்க உள்ளது. விஜய் நடிப்பில் உருவாகும் ஜனநாயகன் படத்தின் முதல் பாடல் சனிக்கிழமையன்று வெளியாகிறது. தளபதி கச்சேரி என்று பெயரிடப்பட்டுள்ள பாடல் மாலை 6 மணிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டி பிரிவில் கோல்டன் பீகாக் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக படத்தின் தயாரிப்பாளர் கமல்ஹாசன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ராம் சரண், ஜான்வி கபூர் நடிப்பில் உருவாகி வரும் டெடி திரைப்படத்தின் சிக்ரி பாடல் வெளியாகியுள்ளது. AR ரகுமான் இசையமைத்துள்ள இந்த பாடல் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. UPSC பரிந்துரைத்த DGPயை தமிழக அரசு நியமிக்க மறுத்ததாக வழக்கு. 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 28 மற்றும் அக்டோபர் 9ஆம் தேதிகளில் கைதான 29 மீனவர்களுக்கும் நவம்பர் 10ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டில் மனித மண்டை ஓடு குடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுத்தம் செய்யும் பணியும் போது மண்டை ஓடுகள் குடைத்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2005ஆம் ஆண்டில் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக MLA சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு. தீர்ப்பை 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கனமழையால் திருப்பத்தூர் அருகே பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஜோலார்பேட்டை அடுத்த பால்நாங்குப்பம் பகுதியில் பெய்த கனமழையால்
மழைநீர் குளம் போல் வயல்வெளிகளில் தேங்கியுள்ளது. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் அருகில் இருக்கும் ஏரி நிரம்பி உபரி நீரும் வெளியேறி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் உணவு தயாரிக்கும் கூடம் கேஸ் கசிவு காரணமாக திடீர் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில் உணவு தயாரிக்க வைத்திருந்த மளிகை சாமான்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீக்கிரையானது. ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள ஆலஹள்ளி கிராமத்தில் குடிநீர் குழாயில் ஆயில் போல கருப்பு நிறத்தில் குடிநீர் வருவதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நீரை பயன்படுத்தினால் நோய் தொற்று ஏற்படும் என்பதால் உடனடியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் பைப்புகளை சுத்தப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் 9வது நாளாக கரும்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் போலீசார் மற்றும் வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் விவசாயிகளின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து கரும்புக்கான கொள்முதல் விலையை 3200 ரூபாயிலிருந்து 3300 ரூபாயாக உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கூடுதலாக உள்ள 100 ரூபாயை அரசு 50 ரூபாயும் சர்க்கரை ஆலைகள் 50 ரூபாயும் பகிர்ந்து கொள்ளும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மகளிர் உலக கோப்பையை வென்ற பிறகு சொந்த ஊருக்கு முதன்முறையாக சென்ற இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சாலையில் திரண்டு ரிச்சா கோஷை உற்சாகத்துடன் வரவேற்றனர். திருப்பதியில் உள்ள ஹோட்டல்களில் பாரம்பரிய உணவுகள் தவிர நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட உணவுகளுக்கு விரைவில் தடை விதிக்க திட்டம். திருமலைக்கு சொந்தமான அனைத்து கோவில்களிலும் அன்னதானம் வழங்க தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மகேஷ் பாபு நடிப்பில் ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகும் படத்தில் நடிகர் பிருத்விராஜ் வில்லனாக நடிக்கிறார். பிருத்விராஜ் கும்பா என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது.